பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் சொல்கிறது, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவிடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது விசுவாசம் என்னும் விதை. ஒருவருக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலே அவர் மலையை தகர்த்து விடலாம் என்றார். இயேசு சிறிய கடுகு விதையை நாம் விரல்களால் பொறுக்குவதே கடினம். ஆனாலும் எவரும் விசுவாசத்தால் மலையை நகர்த்தினதை பற்றி நாம் கேட்கப்பட்டதில்லை. அப்படியானால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கும் விசுவாச வீரர்கள் ஒருவருக்கு கூட அத்தகைய விசுவாசம் இருக்கவில்லை என்று அர்த்தமா? விசுவாசத்தின் நோக்கம் என்ன? நம்மை மாய வித்தைக்காரர்களாகவே வேடிக்கை காட்டுவர்களாகவோ மாற்றுவதுதான் அது நோக்கமா? அப்படிப்பட்ட காரியங்களுக்காக இயேசு தெய்வீக வல்லமையை பயன்படுத்தினாரா? விளம்பரத்திற்காக அவர் அற்புதம் செய்வதுண்டா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. அப்படியானால் விசுவாசத்தின் நோக்கம் என்ன? முதலில் விசுவாசமானது தேவனுடைய ஈவு என்பதை மறந்துவிடக்கூடாது. எபிரேயரில் 2:8 வாசிக்கிறோம், அவரை கருத்தோடும் யாவருக்கும் அந்த ஈவு சீராக வழங்கப்படுகிறது. நாம் ஜெபத்தின் மூலம் தேவனிடம் வேண்டிக் கொண்டால் அவர் நமக்கு விசுவாசத்தை தருகிறார். தேவனை தேடி செல்ல உதவும் ஒரு முக்கிய கருவி ஜெபமாகும். ஜெபத்தில் தரித்திருப்பவர்கள் விசுவாச வீரர்களாகலாம். இரண்டாவது, நாம் தேவனை அறிந்து கொள்ள தேவையான ஒரு நிலையான தொடர்பை விசுவாசம் நமக்கு தருகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். இறுதியாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது தம்மை அவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்துகிறது. நாம் ஜெயங்குலர்களுக்கு உதவும்படியாக விசுவாசம் அருளப்படுகிறது. 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம், ஆனால் அதனை தேவ சித்தத்திற்கு உட்பட்டதாக பழங்க வேண்டும். மலைகளை நாம் தகர்த்த வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அதைவிட மேலான காரணங்களுக்காக நாம் ஜெபிப்போம். விசுவாசமானது தேவனுடைய ஈவு. அவரை கருத்தோடும் யாவருக்கும் அந்த ஈவு சீராக வழங்கப்படுகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.